வெல்கம் டு மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டாப் பிளக்கிங்ஸில் loopFlow பிளக்கிங்ஸும் ஒன்று. இந்த loopFlow பிளக்கிங்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் ஒரு கப்புள்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டில்லை நம்ம இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணி ரியலாக கொண்டு வரங்கிறத இந்த பிளக்கிங்ஸ் மூலியமாக பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அதை எடுத்து டைம் லைனில் இழுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் Movie all attributes in the new composition. இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. டைம் லைனில் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கனாக்க ஒரு ஆரோ மாரி காட்டுது பார்த்தீங்களா? அந்த ஆரோவை கிளிக் பண்ணோம்னா அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல மவுஸை வச்சு லெஃப்ட் ரைட் செலக்ட் பண்ணிங்கனாக்க அது ஜூம் அவுட் ஆகும். இப்போ அதேமாரி நம்ம அந்த இமேஜை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கனாக்க அதில் எஃபெக்ட்ஸ் லிஸ்ட்டை காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா loopFlow அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பென் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பென் டூலை எடுத்து அழகாக இதை மார்க் பண்ணுறோம். அப்புறம் டைம் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பென் டூலை மறு சைடு இருக்கிறத அப்படியே கிளிக் பண்ணிட்டே வர்றோம். loopFlow எஃபெக்ட்ஸை ஆரோவை கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே பார்த்தீங்கன்னாக்க மாஸ்க் 1 மாஸ்க் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மாஸ்க் 1ல் பார்த்தீங்கன்னா நன்னு இருக்குல்ல, மாஸ்க் 1 இப்போ செலக்ட் பண்ணுறோம். மாஸ்க் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பென் டூலில் வச்சு வரைஞ்சோம்ல அது. கீழே மாஸ்க் 2ல் செகண்ட் ஒன்று வரைஞ்சோம்ல பென் டூலில் வச்சு அது மாஸ்க் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் எஃபெக்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே நீர்வீழ்ச்சி இதை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து வர்றதை அதையும் செலக்ட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பென் டூலை எடுத்து இப்போ லெஃப்ட் சைடெல்லாம் மார்க் பண்ணுறோம். அப்புறம் ரைட் சைடையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ loopFlow ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ணோம்ல அதில் போயிட்டு அந்த கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மாஸ்க்கு கட்டுதில்ல, அதில் மாஸ்க் 3 மூணாவது லேயர் ஆட் பண்ணோம். அதனால் 3ன்னு கொடுக்குறோம். அடுத்தது மாஸ்க் 2ல்
வந்து லேயர் எத்தனாவது 4வது லேயர் ஆட் பண்ணோம்ல, அதனால் அதில் வந்து மாஸ்க் 4 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டைம்லைன்லேருந்து ப்ளே பண்ணிங்கனாக்க இப்போ அந்த நீர்வீழ்ச்சி தண்ணி கொட்டுற மாதிரியே ப்ளே ஆகுது பாருங்கள்.